கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை தான். சங்கீதம் 139 1-2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. தேவச்சனமே, சங்கீதக்காரன் நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகிறார். நம்ம நடந்தால் அவர் அதை அறிந்திருக்கிறார், நம்ம படுத்தாலும் அறிகிறார், நம்ம எங்கே போனாலும் அறிகிறார், நம்ம நாவிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு. நம்ம அவரை விட்டு எங்கே போவோம்? அவருடைய ஆவியானவருக்கு மறைவாக எங்கே போவோம்? எங்கே போனாலும் அவர் இருக்கிறாரே. பாதாளத்துக்கு போனால் கூட அங்கேயும் அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்மளை மறைப்பவன் யார்? இப்படிலாம் பேசுகிறார். அதில் மேலாக ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்படி என்றால் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்களை ஆண்டவருக்கு சும்மா தெரியும்னு கிடையாது, ரொம்ப தெரியும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தீங்க, அந்த ஊரில் ஒரு கடையை பார்த்துருக்குறீங்கன்னா, நீங்கள் அந்த ஊருக்கு வருஷத்தில் ஒருக்கா போகிறீங்கன்னா, அந்த வருஷத்தில் ஒருக்கா தான் அந்த கடையை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குதுன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போகும்பொழுதும், கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுதும், ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு வரும்பொழுது, இல்லை உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரும்பொழுதோ, இல்லை நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வெளியே போகும்பொழுதும் ஒவ்வொரு முறையும் அந்த கடையை நீங்கள் பார்த்து விட்டே வருவீங்க. உங்களுக்கு அந்த கடையில் என்ன இருக்குது, என்ன கலர் பெயிண்ட்டு, என்ன கலரில் பேர் எழுதியிருக்கும், உள்ளே இருக்கிற நபர் யார், அவர் எந்த ஊருக்காரரு, அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு, அங்குள்ள செல்ஃப் எப்படி இருக்கும், என்ன காய்கறி விற்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். காரணம், அவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த மனு குலத்தில் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிற ஒரு ஜீவின்னு சொன்னால் அது மனுஷ ஜீவிதான். எந்த மிருகத்தையும் அவர் ரொம்ப அறிந்திருக்கிறாரான்னு கேட்டால் அறிந்திருக்கிறார். ஆனால் மனுஷனை அறிந்த விதமாக அவர் வேற எந்த காரியத்திலையும் தொடர்பாக இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. என்னெல்லாமோ படைச்சார். நதிகள், மலைகள், குண்டுகள், பள்ளத்தாக்குகள், எரிமலை, குழாய்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவும் படைத்த ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் படைத்து, கேலக்சியை படைத்து, அதில் நட்சத்திரங்களையும் தொங்க விட்டு, கிரகங்களை தொங்க விட்டு எல்லாம் படைத்த ஆண்டவர், எத்தனையோ உயிர்களை படைத்த ஆண்டவர் மனுஷன் மேலே நோக்கமாக இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தேவச்சனமே, ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறத நம்ம உணர்ந்து கொள்வோம். அப்போ நம்ம நாட்கள் தோல்வியாகவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தோல்வியாக முடிகிறதுக்கு காரணம், கர்த்தர் என் மேலே விசாரணையாக இருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா, இல்லை நான் ஒரு சின்ன தவறு செய்துட்டு ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, இப்படி சொல்லியே பல நாட்கள் பயத்தில் போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு சின்ன பொருளை எடுத்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்ப்பாங்க. அந்த மைக்ரோஸ்கோப் என்ன செய்யும்னா, அது உள்ளே இருக்கிற கிருமிகளை கூட காமிச்சு தரும், இல்லை உள்ளே இருக்கிற தழும்புகளை காமிச்சு தரும், என்ன இருக்குதுன்னு உள்ள மறைந்திருக்கிறத காண்பிச்சு தரும். அந்த வசனம் அதை தான் சொல்லுது. நம்ம ஆண்டவர் உள்ள ஆராய்ந்திருக்கிறார். உங்கள் விரலில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியும். உங்கள் விரலில் ஏதாவது காயப்பட்டிருந்தா கூட தெரியும். உங்கள் சரீரத்தில் எத்தனை மச்சங்கள் இருக்குன்னு தெரியும் நம்ம ஆண்டவருக்கு. எல்லாமே அறிந்திருக்கிறார். நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு முடி விழுந்தா கூட ஆண்டவருக்கு தெரியுதான். அவ்வளோ நல்ல ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த பிசாசனுடைய பொய்யும் இந்த மாம்ச எண்ணமும் ஒரு மனிதனை ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போகிறது. பிசாசு சொல்லுகிறான், அவனே ஒரு பொய்யன். அவன் சொல்லுவான், ஆண்டவர் உன்னை மறந்துட்டார், இனி அவர் உன்னை உயர்த்த மாட்டார், உன் பாவங்கள் அவரை ஒரு நாளும் உதவி செய்ய விடாதுன்னு சொல்லி உங்களை குற்ற மனசாட்சியில் வைத்திருப்பான். பரிசுத்த ஆவியானவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார், நமக்கு குற்ற மனசாட்சி வராது, பாவ உணர்வு மன்னிப்பு கேட்போம். ஆனால் குற்ற மனசாட்சி வந்துட்டுனா, கில்ட்டி கான்சியஸ் வந்துட்டுனா, ரிப்பண்டன்ஸ் வராது, சோர்வு வரும், பயம் வரும். நான் பாவி என்று பயம் வரும். தேவ ஜனமே, எப்பெல்லாம் பாவி என்று பயம் வருகிறதோ, என்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார்னு ஒரு எண்ணம் வருகிறதோ, அது உங்கள் செல்ஃப் கில்ட்டியாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த சுய பரிதாபமாக இருக்கலாம், இல்லைனா சுயமாக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, குற்ற மனசாட்சிக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பீங்க, இல்லைனா பிசாசு என்ன செய்வான், உங்களை சோதித்து கொண்டு இருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தினார்னா உங்கள் உள்ளம் குத்தப்படுமே தவிர, மனம் திரும்பணும் என்று ஒரு தெய்வீக பயம் வருமே தவிர,
ஆண்டவர்கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு பயம் வராது. ஆதாம் ஏவாளை பிசாசு வஞ்சித்தவுடன் அவர்களுக்கு வந்தது என்னன்னா குற்ற மனசாட்சி. ஏன்னா பிசாசு அவங்களை போராட்டத்தில் தள்ளிவிட்டான். அதனால அவர்களுக்கு வந்தது குற்ற மனசாட்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குற்ற மனசாட்சியில் தள்ளுறதுக்காக அவர் வரவில்லை, உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிக்கவும் தம்முடைய இரத்தத்தினால் கழுவவும் அவர் வந்திருக்கிறார். இந்த அருமையான நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசனுடைய பொய்யை பார்க்காதீர்கள், ஆண்டவர் உங்களை நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறது வேற, ஆராய்ந்து அறிந்திருக்கிறது வேற. தேவஜனமே, எல்லாருடைய வீட்லேயும் ஏதாவது சிறப்பு வந்துச்சுன்னா சிறப்பான காரியங்கள் செய்வாங்க. சிலர் வீட்டிலலாம் பரோட்டா செய்வாங்க. கேரளா, கன்னியாகுமரி பகுதிகளெல்லாம் வீட்டிலே பரோட்டா செய்வாங்க. சமையல் அறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நல்லா நீட்டாக கழுவிட்டு அந்த டைல்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல பரோட்டா வீசி செய்வாங்க. என்னதான் ஒரு வீட்டில் பரோட்டா செஞ்சாலும் ஒரு பரோட்டா மாஸ்டருக்கு ஈக்குவலாக வரவே முடியாது. ஏன்னா பரோட்டா மாஸ்டர் அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்திருப்பாங்க. நம்ம வருஷத்தில் ஒருக்கா செய்வோம், யூடியூப்பை பார்த்து ஏதாவது மேகசின்ஸை வாசித்து நம்ம செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனால் பரோட்டா மாஸ்டர் அப்படி கிடையாது. இந்த மாவுனுடைய பதம் சரியில்லை, இதில் இது ஆட் பண்ணணும், இது இவ்வளோ நேரம் ஊறலை, இதை இப்படி அடிக்கணும், இப்படி வீசணும், இப்படி ரவுண்டு பண்ணணும், இப்படி பொரிக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன் நான் இந்த எடுத்துக்காட்ட சொல்கிறேன்? அதே வச்சனமே, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறதுக்காக நான் சொல்லுகிறேன். ஒருவர் உங்களை குறித்து அறிந்ததை காட்டிலும் நம்ம ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் உங்களை அறிந்ததை காட்டிலும் நம்ம ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்க மனைவி உங்களை அறிந்ததை காட்டிலும் நம்ம ஆண்டவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றேன், நீங்க உங்களை நன்கு அறிந்ததை காட்டிலும் நம்ம ஆண்டவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். ஒருக்கா கூட சொல்றேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கிறாது. நீங்க உங்களை அறிஞ்சதை காட்டிலும் நம்ம ஆண்டவர் உங்களை நன்கு அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கோவப்பட்டுருவாங்க. அந்த கோவம் எதனால் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சகோதரன் இப்படி தான் இருந்தான். அவன் ரொம்ப காயப்பட்டு இருந்ததுனால அவன் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தான். இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. அவன் ரொம்ப கோபக்காரன், அவ்வளோ கோபக்காரன். ஸ்கூலில் எல்லாரும் அவனை கெட்ட பையன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் இதை பார்த்துட்டு அவனை விசாரித்து அவன்கிட்ட பேச ஆரம்பித்தால் அவனுடைய காயம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அவனுடைய காயம் என்னன்னா, சிறு வயசில் அவங்க அப்பா குடிச்சிட்டு அவங்க அம்மா அடிப்பாங்க. அடித்தே கொன்னே போட்டுட்டார். இதை கண்டு அவனுக்கு ஒரு வெறி வந்து விட்டது. இந்த உலகத்தில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அவன் கோபமாகவே செயல்பட்டான். அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டது. அந்த ஊழியக்காரர் கொடுத்தாரு. மகனே, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பிசாசு உங்கள் அப்பாவை ஏமாத்திட்டான். உங்கள் அம்மா மரித்து போனது போல நாளைக்கு உன் மனைவி என்ன செஞ்சிடக்கூடாது, உன்னுடைய இந்த கோபத்தினால் அழிஞ்சிடக்கூடாது, உன்னால் யாரும் அழிஞ்சிடக்கூடாது. உங்கள் அப்பா செய்தது கரெக்டாக தவறான்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், தவறு தான், அதனால தான் நான் இப்படி ஆயிருக்கிறேன். அப்போ நீ அதை ஏன் செய்கிறேன்னு கேட்ட பொழுது அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டான், மனம் திரும்பினான், அன்னையிலிருந்து நல்ல பையனாக மாறினான். ஸோ தேவஜனமே, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காயம் இருக்கும். அந்த காயத்தினால அவங்க கோபப்பட்டுட்டு இருப்பாங்க, அந்த காயத்தினால இச்சையில் இருப்பாங்க, அந்த காயத்தினால திருடுவாங்க. சின்ன வயசுல அப்படி பழகிருப்பாங்க. அது வளர்ந்தும் போகாமல் இருக்கும். இப்போ நமக்கே தெரியாது நம்ம ஏன் இப்படி செஞ்சு கொண்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை ஆராய்ந்து அறிந்த தேவனுக்கு நம்மை குறித்து ஆழங்கள் தெரியும். அதனால தான் நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை, பண ஆசை, இல்லை பொருள் ஆசை, ஒரு இச்சை, ஒரு திருடுற அனுபவம் எதுவாக இருந்தாலும் வளர்ந்த பிறகுமே சில பாவங்கள் துரத்தி கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மோட்ச பயணத்தை தடுக்கிறதுக்கு எந்த பாவம் வந்தாலும், எத்தனை வயசானாலும், நீங்கள் எவ்வளோ முதிர்ந்த விசுவாசியாக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளை காட்டிலும் நம்மை நன்கு அறிந்தவர் தான் நம்ம ஆண்டவர். யோசித்து பாருங்க, உங்கள் சரீரத்தை வகை வகையாக படித்தவங்க தான் டாக்டர். உங்களுக்கு கூட தெரியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க. ஆனால் அந்த டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு டாக்டர் ஆகிய பரம வைத்தியர் நம்ம கூட இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தோன்னா நம்மளை பாதுகாப்பார், நம்ம உயிரை திரும்பி தருவார், நம்ம பலனை திரும்பி தருவார், நம்ம வயசை வாழ வயசாக கழுகுக்கு ஒப்பான வயசாக மாற்றுவார். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற ஆண்டு சொல்லுகிறார், உங்களை எழும்பி பறக்க வைக்க விரும்புகிறார், புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். பல ஆண்டுகள் தடைப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு திறந்து தரணும் சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? இந்த அப்பா கிட்ட எத்தனை பேர் வாரீங்க? என்னை நன்கு அறிந்தவர், என்னை காட்டிலும் என்னை நன்கு அறிந்தவர் ஒருவர் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு
அப்பா சமூகத்தில் வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அப்பா ஒவ்வொன்றா தொட்டு சுகப்படுத்துவார். ஒவ்வொன்றா தொட்டு சுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ நாள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இனி உள்ள நாட்கள் அப்பா கையில் கொடுத்து பாருங்கள், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தேவாதி தேவன் அதை வாங்கி ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அதை ஆயிரங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் எந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு அப்பா சமூகத்தில் வாரீங்களோ அந்த பிரச்சனையை மாற்றி உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப அப்பா சித்தமுள்ளாராக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? கண்களை மூடுங்க, ஜெபிங்க. கடந்ததை நினைத்து கவலைப்படாமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பழையவைகளை மறந்து கர்த்தர் எனக்கு புதியவைகளை செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், புது வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையோடு எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த வசனத்தை நம்பி யாரெல்லாம் உன் சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீ நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்லியிருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நன்கு அறிந்திருக்கிறீர். அதற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டீர். அந்த பிசாசின் கிரியைகள், குடும்பத்தில் உள்ள போராட்டங்களை அழிக்க நீர் ஆண்டவரே, இயேசுவாகிய நீர் ஆண்டவரே சிலுவையில் சித்திரவதைப்பட்டீரப்பா. உங்கள் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும். புது வாழ்வு தந்த ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான நாளாக, நீர் கூட இருக்கிற நாளாக, புயல்கள் வரும்பொழுது கர்த்தர் கூட இருக்கிற நாளாக இது அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவச்சனங்களே, இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு அருமையான பதிவு இருக்கிறது. எல்லாரும் அதை கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குது. நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை பலப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி 9 மணி அளவில் நம்ம சந்திக்கலாம். அது ப்ரையர் டைம் சேனலில் வராது, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வரும். காட் பிளஸ் யூ. உங்களை இதில் சந்திக்கலாம்.